ஒரு கட்சியில் வந்து யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் முடிவு செய்ய வேண்டியது அந்த தலைமையினுடைய அதிகாரம் தொடர்பானது. இந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் ஒவ்வொரு தேர்தலையும் யாருக்கு வாய்ப்பு வழங்கணும்னு பார்த்து வாய்ப்பு வழங்குவார். 2016 மக்கள் நல கூட்டணியில் போட்டியிடும் போது 25 வேட்பாளர்களை கட்சி நிறுத்தியது. அதில் குன்னம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. அதான் நான் சந்தித்த முதல் தேர்தல். அதன் பிறகு 2021 தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியில் வாய்ப்பு வழங்கினார். வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போனோம். குன்னம் தொகுதியில் போட்டியிடும் போது வாக்கை வாங்கி நிரூபித்தேன் நான். அதாவது 25 வேட்பாளர்களில் மிக சொற்ப வேட்பாளர்கள் தான் ஒரு 20,000க்கு மேலே வாக்கு வாங்கினோம். அதில் நானும் ஒருவன் என்கிற அடிப்படையில் அப்போ இவர் வந்து ஒரு பேச்சாளர் மட்டும் இல்லை, ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்லை, கள செயல்பாட்டாளரும் கூட. களத்துக்கு ஒரு கேண்டிடேட்டை அனுப்புனா இவரால் வாக்குகளை வாங்கி வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அதன் மூலம் தலைவருக்கு வந்துச்சு. அப்போ அதனால தான் என்னை வந்து அடுத்தது நாகப்பட்டினம் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்பி அனுப்புறாரு. அப்போ ஒரு தொகுதியை வீணாக்கிற மாட்டார், போனால் களத்தில் வந்து செயல்பட்டு வெற்றியாக்கி கொண்டு வருவாருங்கிற நம்பிக்கை இருக்க போய் தான் அந்த வாய்ப்பை வழங்கினார். அது மாதிரி நடந்துச்சு. நாகப்பட்டினம் என்னுடைய சொந்த தொகுதி கிடையாது, என்னுடைய ஊர் கிடையாது. அங்கே வந்து எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு களத்தில் அறிமுகம் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல விசிகே வேட்பாளராக நம்ம போகும்போது வெளியூர்காரரு விசிகே வருது அப்படின்லாம் சொல்லி ஒரு எதிர்மறை பரப்புரை வர செஞ்சாங்க. அந்த எதிர்மறை பரப்புரையெல்லாம் தாண்டி நம்ம வெற்றி பெற்றோம். மிகப்பெரிய அளவுக்கு நாகப்பட்டினத்துக்கு கடந்த 5 ஆண்டுகளில் செயலாற்றி இருக்கிறோம். பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். சட்டமன்ற செயல்பாடு மிக சிறப்பாக இருந்ததுன்னு தலைவரிடம் பார்க்கிறவர்கள்லாம் சொன்னாங்க. தலைவரே வந்து பகிர்ந்துகிட்டார். எல்லாருமே சொல்றாங்க, யாரை பார்த்தாலும் சொல்றாங்க, உங்க 4 முத்துக்களை நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்கள்னு என்கிட்ட பார்க்கிறவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு தலைவர் வந்து ரொம்ப நெகிழ்ந்து தான் அதை வந்து பகிர்ந்துகிட்டாரு. இப்ப கூட அவர் வெளியிட்ட வீடியோல அதை சொல்லியிருக்காரு. அப்போ எங்களுடைய சட்டமன்ற செயல்பாடுகள்லயோ எங்களுடைய தொகுதி பணிகள்லயோ பொது வெளியில கட்சியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பணிகள்லயோ கள செயல்பாட்டிலையோ எந்த ஒரு பிசரும் இல்லாமல் தான் எங்களுடைய பணிகள் இருந்தது. அதனால நாங்க என்ன பண்றோம்னா எந்த ஒரு அலிகேஷன் இல்லை, எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. சட்டமன்ற வருகையும் 100 விழுக்காடு வருகைன்னு பேர் எடுத்திருக்கிறோம். இவ்வளவு சிறப்புகள் இருக்கும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் தானே அடுத்த வாய்ப்பை உறுதி செய்யும். நீங்க ஒருத்தர் எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க அல்லது ஒருத்தருக்கு ஒரு கட்சி பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா திருப்பி எப்படி பொறுப்பு கிடைக்கும்? அது கிடைக்காது. அப்ப நம்முடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும்னு நாங்க நம்பினோம். அப்ப அது கிடைக்கலங்கும் போது அது கொஞ்சம் விமர்சனம் ஆயிடுச்சு. வாய்ப்புகள் இல்லை, ஆல்ரெடி இங்க இருந்தது உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை, பொது வெளியிலும் அது வந்து ஒரு விவாதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. உங்க கட்சியுடைய தலைவர் எடுத்த இந்த முடிவை நீங்க எப்படி? கட்சி தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தான் நடக்கணும். அதுல வந்து கேள்விக்கு இடமில்லை. ஆனால் வந்து ஒரு வருத்தம் இருக்கு. என்னன்னா நம்முடைய பணிகள் ஏதாவது பிரச்சனை இருந்தது, அதனால் நமக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. நம்ம மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதனால் நம்ம வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. நம்ம மேல அலிகேஷன் இருக்கு, அதனால நம்ம வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட படியை நம்ம சிறப்பா செய்யல, அதுல நம்ம பேர் எடுக்கல, சொதப்பிட்டோம், அதனால நம்ம வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கான காரணங்கள் இருந்துச்சுன்னா மனசு ஏத்துக்கும். வாய்ப்பை மறுப்பதற்கான காரணங்கள் எங்க தரப்புல இருந்து எதுவும் இல்லைங்கிறத தலைவரே உறுதிப்படுத்திட்டார். ஆனா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வாய்ப்பை மறுத்தோம்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. எதுவா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும். ஒருவேளை சென்னையில ஒரு தொகுதி நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு, அது கிடைக்காம தான் போச்சா? ஒருவேளை கிடைச்சிருந்தா உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருந்திருக்குமா? அது பேச்சுவார்த்தை குழுல நான் இல்ல. பேச்சுவார்த்தை குழுல வந்து இருந்தவர்கள் தலைவரும் பொதுச் செயலாளர்களும் தான். அங்க என்ன பேசினாங்கிறது நமக்கு தெரியல. நாகப்பட்டினம் வேண்டாம், சென்னையில் ஒரு தொகுதி இருந்தால் சரியாக இருக்கும்னு தலைவர்கிட்ட சொன்னது உண்மைதான். உயர்நிலை குழுவிலேயே இந்த பேச்சு வந்துச்சு, எந்தெந்த தொகுதிகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் உயர்நிலை குழுவில் வலியுறுத்தினேன். சென்னையில் ஒரு தொகுதி கேட்கலாம், அல்லது ஆம்பூர் கேட்கலாம், சென்னையிலே பல்லாவரம் கேட்கலாம் அப்படின்லாம் நம்ம வந்து குறிப்பிட்டு தான் சொன்னோம். அப்போ தலைவர் குறிச்சுக்கிட்டாங்க. குறிச்சுக்கிட்டு அவங்க குழுவில் பேச போறது அவங்க தானே, நம்ம போய் பேச முடியாது இல்லையா. நாகப்பட்டினம் வேண்டாம்னு சொன்னது உண்மை. ஏன்னா நாகப்பட்டினம் இங்கிருந்து போயிட்டு வர்றதுல சிரமங்கள் இருக்கு. சென்னையில நம்ம இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த பொதுவெளியில கருத்துருவாக்க தளத்துல நம்ம செயல்படுவதற்கு வசதியா இருக்கும். அந்த சட்டமன்ற பணியையும் நம்ம போக்கஸ்டா ஒர்க் பண்றதுக்கு வசதியா இருக்கும், வாய்ப்பா இருக்கும். அது நம்முடைய இந்த லைம்லைட்டுக்கு அது கொஞ்சம் உதவும் என்பதனால் சென்னையில ஒரு தொகுதி கிடைத்தா சிறப்பா இருக்கும்னு விரும்பியது உண்மை. ஆனா பேச்சுவார்த்தை குழுல அது வந்து கிடைச்சுதா கிடைக்கலையா, அதை உறுதிப்படுத்தினாங்களா இல்லையாங்கிறது அந்த குழுல இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அது எனக்கு தெரியல. ஆமா, தலைவர்கிட்ட வந்து வேட்பாளர் அறிவிப்புக்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாலே அவர் டெல்லிக்கு வர சொன்னாரு. டெல்லியில இருக்கும்போது
ஒரு நாள் முழுக்க அவரோட தான் இருந்தேன். அங்கே வந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டோம். எந்த தொகுதி எப்படி, வாய்ப்புகள் எப்படி இருக்கு, என்ன ஏது, பேச்சுவார்த்தையில் என்ன கேட்க போறோம் அப்படிங்கிறதுல அவர் மிக வெளிப்படையாக உரையாடினார். கட்சியில் இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க வாய்ப்பை, அவங்களெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இருந்தாலும் உங்களுடைய அந்த ஸ்கில்லுக்கு மரியாதை இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் ஒத்துக்கிட்டார். இப்படியான உரையாடலாம் நடந்திருக்கு, நடக்காமலாம் இல்லை. அது கட்சி தலைமை தான் முடிவு செய்யணும். அதான் 234 தொகுதிகளையும் நம்ம அணி வெல்லணும். 234 தொகுதிகளை நம்ம அணி வெல்லணும். விசிகே போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளையும் கட்டாயம் வெல்லணும். ஏன்னா விசிகேவுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானது. அன்றைக்கு 6 தொகுதிகளை வாங்கி 4 தொகுதிகளை வென்றதும், அதில் குறிப்பாக 2 பொது தொகுதிகளை வென்றதும் விசிகேவுடைய வரலாற்றில் ஒரு மைல்கல். அந்த வெற்றி வந்து இப்ப அடுத்த கட்டமாக நம்ம 8 தொகுதிகளை பெறுவதற்கு ஒரு வழி அமைத்தது. 6 தொகுதிகளை வாங்கியவர்கள் வந்து எண்ணிக்கை பல கட்சிகளுக்கு குறையும் போது 6 தொகுதிகளை வாங்கிய விசிகாவுக்கு இந்த தேர்தலில் 8 தொகுதிகள் என்கிற அளவுக்கு அந்த நம்முடைய வலிமை உயர்ந்தது என்றால் அந்த 4 தொகுதிகள் வென்றது ரொம்ப முக்கியமான காரணம். அப்ப வெற்றி வந்து கட்சியினுடைய அந்த வலிமையை கூட்டுது, வெற்றி அதை உறுதி செய்யுது. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் 8 தொகுதிகள் கிடைத்திருக்குதுன்னா இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு உயரணும்னா இந்த தேர்தலில் அந்த வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன். சமீபத்தில் உயர்நிலை குழுல போட்ட தீர்மானம் என்ன அப்படின்னா வந்து ஒரு ராஜ்யசபா கேட்போம். ஏன்னா இது வரைக்கும் பிசிக்கு அந்த மாதிரி எப்பவுமே கேட்டது கிடையாது. ஆனா 28ல வருதுல ராஜ்யசபா கேட்போம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் பேசினாங்க. சிஎம்கிட்ட தகவலை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு எதிர்பார்க்கலாமா? இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியல. அவங்க பேசுறவங்களுக்கு தான் தெரியும். அது உறுதி செய்யப்பட்டிருக்குதா படலையா, அப்படி பட்டிருந்தாலும் அந்த கட்சியில யாருக்கு வழங்குறது, அதெல்லாம் கட்சி கூடி தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு. அதுல நம்ம ஒன்னும் முன்முடிவா நம்ம எதுவும் சொல்ல முடியாது.